ஆண்டவரும் அருமை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் திருவளம் பற்றுகிற ஒரு வார்த்தை என்னென்றால், மிகவும் கடினமான கதவுகள் இன்று தானாய் திறக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். இதை எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷத்தில் எதெல்லாம் உங்களுக்கு கடினமாக இருந்ததோ, எதெல்லாம் முயற்சி பண்ணி நடக்காமல் இருந்திருக்கிறதோ, இல்லைன்றால் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு அப்படிப்பட்டதான மிகவும் கடினம் என்று உணர்ந்து கொண்டிருக்கிறதான, மிகவும் கடினம் என்று சொல்லி உங்களுக்குள் சொல்லி கொண்டிருக்கிறதான கதவு இன்று தானாய் திறக்கும் என்று தான் ஆண்டவர் உங்களை பார்த்து திருமணம் பற்றி கொண்டிருக்கிறார். பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிறதான கதவண்டைக்கு, அதாவது இரும்பு கதவண்டைக்கு அவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு கதவு தானாய் திறவுண்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இங்கே 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே, ஏரோது ராஜா இந்த பேதுருவை என்ன செய்திருக்கிறான் என்று சொன்னால், பிடித்து அவன் பஸ்கா பண்டிகை நாட்களில் அவனை சிறைச்சேதம் பண்ணி வைத்திருக்கிறான். நாளைக்கு அவனுக்கு மரண தண்டனை என்று சொல்லி இந்த நாட்களில் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், சபையார் இந்த பேதுருவுக்காக ஊக்கமாய் என்ன செய்து கொண்டிருந்தார்களாம்? ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சபையார் ஊக்கமாய் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். பேதுருவோ சிறைச்சாலையில் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கையில் கூட அவன் அயர்ந்த நித்திரையில் என்ன செய்தான்? இருந்தான். நன்றாய் பாருங்கள், என்ன வந்தாலும் நம்மளுக்கு என்ன, ஒன்றுமே நடக்க போகிறதில்ல, ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நல்ல அயர்ந்த நித்திரை. நாளைக்கு மரண தண்டனை, நாளைக்கு இவனை கொலை செய்ய போகிறார்கள். ஆனால் இது எல்லாமே பேதுருவுக்கு தெரிந்தாலும் அவன் ஒன்றுக்கும் என்ன செய்யலை, கவலைப்படலை. ஆனால் நம்முடைய சூழ்நிலையில் எடுத்துக்கொள்ளுங்களேன், நாளைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும்னா புலம்பி தீர்த்து விடுவோம். எல்லாத்தையும் சொல்லி நாமும் தூங்க மாட்டோம், மற்றவர்களையும் தூங்க என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். ஆனால் இவன் ஒன்றுக்குமே கவலைப்படலை. நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு அதிகமான மனுஷன வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? வருஷ கடைசியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கைகூடாமல் இருக்கிறதா? எப்படிப்பட்ட மிக கடினமான கதவுகளாக இருந்தாலும் தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை, இன்று உனக்கு தானாய் என்ன செய்யப்படும், திறக்கப்படும். இதுக்கு என்ன செய்யணும்? சபையார் ஊக்கமாய் என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள். ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுதுதான் 1வது காவல், 2வது காவல். அப்படி என்றால் நகரத்திற்கு போகிறதான வாசலில் ஒரு பெரிய இரும்பு கதவு இருந்துச்சான். அதை என்ன செய்ய முடியாது, ஒரு ஆள் 2 ஆள்லாம் சேர்ந்து திறக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கடினமான, இவனுக்கு பேதுருவுக்கு சிறைச்சாலையில் வைத்திருக்கிறார்கள். இவனை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, தூக்கிட்டு போயிடக்கூடாது, ஏதாவது நடந்துடக்கூடாது. 1வது காவல், 2வது காவல், இரும்பு கதவண்டை, எல்லாத்தையும் தேவதூதன் இறங்கி வந்து தட்டி, விழாவில் தட்டி எழுப்பி ஒரு சொப்பனங்காங்கிறதை போல பேதுருவை அப்படியே அழைத்து கொண்டு வந்து இரும்பு கதவு தானாய் திறக்கப்பட்டது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக எந்த மனுஷன் கதவை அடைச்சாலும் சரி, மனிதர்கள் உங்களுடைய கதவை அடைப்பார்கள். ஆனால் என் தெய்வம் உங்களுக்காக கதவுகளை என்ன செய்வார்? திறப்பார். அது ஆசீர்வாத கதவுகளை திறப்பார். எதெல்லாம் அடைக்கப்பட்டதோ, எதெல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் தடைப்பட்டதோ, இன்று உங்களுக்காக கதவு தானாய் திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது எதா இருக்கலாம், நீங்கள் எது மிக கடினம் என்று உணர்கிறீர்களோ, எது நடக்கலன்னு உணர்கிறீர்களோ, இன்றைக்கு ஒரு விசுவாசிங்க. இன்றைக்கு இந்த வருஷ கடைசியில் நீங்கள் என்ன செய்யணும்? பேதுருவுக்காக சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள், வீடுகளில் கூடி ஜெபித்தார்கள். அதே போல் வருஷ கடைசியில் ஒரு 3 நாளாவது உபவாசம் பண்ணி, ஆண்டவரே இதெல்லாம் எங்களுக்கு கடினமாக இருக்குதுப்பா, இதெல்லாம் நடக்காது இருக்குதுப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யன்னு சொல்லி ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணி பாருங்கள். இந்த நாளில் கர்த்தர் அதை தான் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஜெபிக்கும் போதே கர்த்தர் சில வாசல்களை திறப்பார். ஜெபிக்கும் போதே கதவுகள் திறக்கப்படும். ஜெபிக்கும் போதே சத்துருவின் சதிகள் உடையும், அடைக்கப்பட்டதெல்லாம் திறக்கும். எனவே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கான கதவை நான் திறப்பேன் மகளே, நான் திறப்பேன் மகளே, நீ சோர்ந்து போகாத, அது உனக்கு தான் கடினமானது, எனக்கு எல்லாமே லேசானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபம் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஜெபமனோமா சர்வ வல்லமையுள்ள தேவமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளுக்கு எதெல்லாம் மிக கடினம் என்று உணர்கிறார்களோ அது தானாய் உடைய பிள்ளைகளுக்கு திறக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதா
பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் bless you all.